இருக்கிறார். ஒரு மனைவியை நான் தலாக் கொடுத்து விடுகிறேன், நீ அவளை முடித்துக்கோ. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், துல்லூனி அலா ஸூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டி நான் வியாபாரம் பண்ணி முன்னேறுவேன். அந்த சாதுல் ரபி. சகோதரர்களே, நபி அவங்க மிச்சமான சஹாபாக்களை பார்த்துட்டு கேட்டாங்க, சாத காணலையே, தேடி பாரு. சஹாபாக்கள் சாதுல் ரபியை தேடி போறாங்க. தேடி போனா சகோதரர்களே 70 காயம் சாதுல் ரபியுடைய உடம்புல, உயிர்னம் பிரியல்ல. கடைசி சக்கராத் இருந்தாங்க சாதுல் ரபி. கேட்டாங்க சாதுல் ரபி, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? சக்கராத்தை கேட்டாங்க. சொன்னாங்க ஹயாத்தோடு இருக்கிறார். உடனே சொன்னாங்க சாதுல் ரபி, அவளே ரசூலுல்லாஹ் அன்னி ஸலாம், என்ன ஸலாத் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லுங்க. சாதுல் ரபி சொல்லிட்டு சொன்னாங்க, சாத் உங்களுக்கு சொன்னதாக ஜஸல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவானாக. எங்களுக்கு இந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தந்தீங்களே. சாதுல் ரபி சொல்லி அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ். சொல்லி இவ்வளவு எங்களுக்கு இஸ்லாத்தை தந்து, இந்த ஈமான தந்து, இவ்வளவு உயர்த்தினீங்களே யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொல்லுங்க சாத் சொன்னதாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் யாரும் அல்லாஹ்வுடன் தப்ப மாட்டீர்கள், நான் எனது உயிரை தியாகம் செய்கிறேன் என்று சாதுல் ரபி அந்த இடத்திலே மௌத்தானார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களா, ரஜுலுன் கைரும் மின்னி, என்னை விட ஒரு சிறந்தவரை பார்க்க வேண்டும் என்றால் சாதை பார். என்னை விட சிறந்தவர் அவர் சாதுல் ரபி. சகோதரர்களே, நபி அவர்கள் சாதுல் ரபியையும் ஹாரிஜா பின் ஸைதையும் ஒரே கபரிலே அடக்கினார். ஒரே கபரிலே அடக்கினார்கள் ரெண்டு பேரையும். அடுத்தது 45வது ஷஹீத் சாத் இப்னு சுவைத், சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு சகோதரர், சின்ன பிள்ளை 15 வயது, சமரத் இப்னு ஜுந்துபுடைய சகோதரர். 46 சலமத் இப்னு சாபித், 46 47வது ஷஹீத் சலீம் பின் சாபித், 47வது ஷஹீத். 48வது சலீம் பின் அம்ர், 49வது சலீம் பின் ஹாரிஸ், சலீம் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 50வது ஷஹீத் சலீம் பின் அம்ர். சகோதரர்களே, 51வது சுலைம், அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை சுலைம். 52வது சஹல் இப்னு ரூமி, 53வது சஹல் இப்னு அதி, 54வது சஹல் இப்னு கைஸ், 55வது ஷம்மாஸ் பின் உஸ்மான். இவர் ஒரு மதீனாவாசி, மக்கா முஹாஜிர். ஷம்மாஸ் பின் உஸ்மான், இந்த பெயர்களை போய் பிள்ளைகளுக்கு வைக்கணும் சகோதரர்களே. 55வது சஹாபி ஷம்மாஸ் பின் உஸ்மான் ஷஹீத். 56வது சைஃபி பின் கைதி, சைஃபி பின் கைதி. 57வது லம்ரா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. 58வது ஆமிர் பின் உமையா. 59வது சகோதரர்களே ஆமிர் பின் மஹ்லஜ். 60வது ஆமிர் பின் யஸீத். 61வது உபாதா பின் ஹஷ்காஷ். 62வது உபாத் பின் சஹல். 63வது அப்பாஸ் பின் உபாதா. 64வது அப்துல் ரஹ்மான் இப்னு ஹபீப். 65வது அப்துல்லாஹ் பின் ஜுபைர். யார் அப்துல்லாஹ் பின் ஜுபைர்? 50 பேருக்கு அமீராக்கி வச்சாங்களே, அவரும் ஷஹீத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர். 66வது அப்துல்லாஹ் பின் ஜஹஷ். யார் அப்துல்லாஹ் பின் ஜஹஷ்? ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான் ஹம்னா பின் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஜஹஷுடைய நானா அப்துல்லாஹ் பின் ஜஹஷ். சகோதரர்களே, அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் சொல்றாங்க, இவரும் ஹஸரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தத்துக்கு முன்னால கூப்பிட்டாங்க, வாங்க துஆ செய்வோம், படிச்சிருப்போம் தாலீம்ல, வாங்க துஆ செய்வோம். துஆ செய்றாங்க. என்ன? அப்துல்லாஹ் பின் ஜஹஷ், யா அல்லாஹ், இந்த யுத்தத்துல என்னோட ஒருத்தன் வந்து மோதணும், என்ன மூக்க காத வெட்டணும், நான் ஷஹீதாகணும். சாத்
சாத் ஆமீன் என்று சொன்னார். அதே மாதிரி அப்துல்லா பின் ஜஹஷ் ஷஹீதாக்கப்பட்டார். 67வது அப்துல்லா பின் சலமா, 68வது அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஹராம். இவர்தான் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா. அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஹராம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா. சகோதரர்களே, அடுத்த சஹாபிதான் ஹஜ்ரத் 69வது அப்துல்லா பின் அம்ர் அத்-தௌசி. 70வது சஹாபி அப்துல்லா பின் அம்ர். 71வது அப்துல்லா பின் கைஸ். 72வது அப்துல்லா பின் நத்லா. 73வது அப்துல்லா பின் ஹபீப். 74வது உபைதுல்லா பின் தைஹான். இவர்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஈச்சம் கொலைய சாப்பாடாக கொடுத்த இப்னு தைஹான். இவர்தான். இவரும் ஷஹீத் உஹதிலே. 75வது உபைத் பின் மஸ்ஊத் அஸ்-சாஇதி. 76வது உபைத் பின் முஅல்லா. 77வது உத்பா பின் ரபீஅ. 78வது அக்ரபா. எல்லோருமே பேசக்கூடிய சம்பவம் அக்ரபத்துல் ஜுஹனி. ரசூலுல்லாஹ் ஷஹீதுகள் எல்லாம் அடக்கிட்டு மதீனாவுக்குள்ள வராங்க. பிள்ளைகள் எல்லாம் நின்று பாப்பா மாற கையை பிடிச்சிட்டு அப்படியே போகுது பிள்ளைகள். கடைசியா ரசூலுல்லாஹ் வராங்க. ஒரு பிள்ளை பார்த்துட்டே இருக்குது, பாப்பா வருவார் என்று. பாப்பா வரல. ரசூலுல்லாஹ் கேட்டுச்சு, பாப்பா எங்க யா ரசூலுல்லாஹ்? பாப்பா ஷஹீதாகி அடக்கி முடிச்சு பாப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலையை தடாவிட்டு மகனே, நான் உன்னை வாப்பாவாகவும் ஆயிஷாவோட உம்மாவாகவும் இருக்க விருப்பம் இல்லையா? சொல்லுவாங்க அந்த சஹாபி, நான் எனக்கு அல்லாஹ் ஆயுள தந்தான். நபி அவங்க இந்த தலையை தடாவினாங்களே, கிட்டத்தட்ட 70 சொச்சம் ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். நபியுடைய அந்த 85 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தேன். நபி அவங்க அப்ப இந்த தலையை தடாவினாங்களே, அந்த கை பட்ட இடம் மாத்திரம் பழுக்காமல் கருப்பாக இருக்கு. பலஸ்தீன்ல மௌத்தான சஹாபி இது பஷீர் பின் அக்ரபா என்று அதிகமானவங்க பயான்கள்ல சொல்லக்கூடிய விடயம். 79வது ஷஹீத் உமாரத் இப்னு ஜியாதா. உமாரத் இப்னு ஜியாத் ரசூலுல்லாஹ் பாதுகாத்த 7 பேரில் கடைசியா 6 பேர் உயிரை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரை கொடுக்க நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி. கடைசி சஹாபி தான் இவர் உமாரத் இப்னு ஜியாத் பின் சகன். 80வது சஹாபி உமாரத் இப்னு மஹ்லதா. 81வது அம்ர் இப்னு இயாஸ். 82வது சஹாபி தான் அம்ர் இப்னு சாபித். சகோதரர்களே, அம்ர் இப்னு சாபித் அன்று ஃபஜ்ருக்கு தான் இஸ்லாத்தை தழுவினார். அன்று ஃபஜ்ருக்கு இஸ்லாத்தை தழுவி அன்றே ஷஹீதாகிட்டார். 83வது சஹாபி அம்ர் இப்னு ஜமூ. காலையிலாத சஹாபி, நொண்டி சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்ர் இப்னு ஜமூ சொர்க்கத்திலே நொண்டி சொர்க்கம் போறத நான் பார்க்கிறேன். உயிரை கொடுத்தாங்க சகோதரர். காசை கொடுக்கலாம், 1000 ரூபாய் காசு கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம். உயிர் அது கொடுக்க முடியாது. அதுக்கு வேற ஈமான் தேவை சகோதரர்களே. 84வது சஹாபிதான் அம்ர் இப்னு கைஸ். 85வதும் அம்ர் இப்னு கைஸ் இப்னு மாலிக். 86வது அம்ர் இப்னு முத்தர்ரிஃப். 87வது அம்ர் இப்னு முஆஸ். 88 உமைர் பின் சாபித். 89 அன்தரா பின் அம்ர். 90வது சஹாபி கைஸ் பின் அம்ர். 91 கைஸ் பின் மஹ்லத். சகோதரர்களே, நபிமார்களுக்கு அடுத்த அந்த சுஹதாக்களுடைய அதனாலதான் உயிரை கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அந்த ரத்தம் ரத்தத்துடைய கலராக இருக்கும், ஆனால் அதனுடைய வாடை கஸ்தூரி வாடை. கஸ்தூரி வாடை. கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் கஸ்தூரி வாடை ஷஹீதுகளுக்கு. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி துஆ கேட்பாங்களா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா, ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்ல மௌத்தாகிற பாக்கியத்தை தா. அதனாலதான் அவங்க சுபஹுடைய தொழுகைக்கு செல்லும் பொழுதுதான் 3 குத்து குத்தப்பட்டார். ஈட்டியால கத்தியால ஷஹீதாக்கப்பட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 91வது ஷஹீத்
கைஸ் இப்னு மஹ்லத் 92வது ஷஹீத் கைசான் அல் அன்சாரி 93 மாலிக் பின் இயாஸ் 94 மாலிக் பின் சாபித் 95 மாலிக் பின் ஹலஃப் 96 மாலிக் பின் சினான் இவர்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலிருந்து வடிஞ்ச ரத்தத்தை குடித்த இவர்கள் குடிச்சிட்டு அவரே ஷஹீதாகிட்டார் உயிரை கொடுத்துட்டார் மாலிக் பின் சினான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹுடைய வாப்பா 97வது ஷஹீதான் முஜத்தர் பின் ஜியாத்